ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா லவன் குவன் 2 பேர் இருக்காங்க. லவன் பாத்தீங்கன்னா அவனோட நிலத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்வான். குவன் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போயிட்டு எங்களோட நிலத்துல அறுவடை நல்லபடியா முடியணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா லவன் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவனோட நிலத்துல வேலை செஞ்சு பயிர்களும் அறுவடை பண்ண தயாராகிருச்சு. அதுக்கப்புறமா பயிர்களை வித்து அதுல வர பணத்தை குவன் சொல்றான், எனக்கு தான் அதிக லாபம் கிடைக்கணும், நான் கடவுள்கிட்ட வேணுனால மட்டும்தான் நம்மளால அறுவடை பண்ண முடிஞ்சுன்னு சொல்றான். இதை கேட்டு லவன் சொல்றான், நான் தான் நிலத்துல எல்லா வேலைகளையும் பார்த்தேன், அதனால எனக்கு தான் லாபம் கிடைக்கணும்னு சொல்றான். இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா நியாய அதிகாரி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட நியாய அதிகாரி இவங்க 2 பேருக்கும் 2 மூட்டையை கொடுத்து இதுல கல்லும் அரிசியும் இருக்கு, இது ரெண்டையும் பிரிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா குவன் பாத்தீங்கன்னா அந்த அரிசியை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்து கடவுள் நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு சொல்றான். இப்படியே இங்க பாத்தீங்கன்னா குவன் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கல்லுல இருந்து அரிசியை பிரிச்சு எடுக்கிறான். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நியாய அதிகாரி கிட்ட காட்டுறான். அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குவன் அந்த மூட்டையை எப்படி கொண்டு போனானோ அதே மாதிரி கொண்டு வந்து வைக்கிறான். இதை பார்த்த நியாய அதிகாரி சொல்றாரு, அவனோட பாறை எல்லாத்தையுமே கடவுள் தலையில போட்டுற, ஆனா குவன் பாரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கணும், ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த அருள் இந்த 2 கைகள் தான், அதை நீ பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டவன குவனும் அவனோட தப்ப உணர்றான்.